வணக்கம். வாரம் ஒரு கோயில் என்ற தலைப்பில் இந்த வாரம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகில் உள்ள தியாக வினோத பெருமாள் கோயில் பற்றியும், ஏன் இங்கு வீற்றிருக்கும் பெருமாளுக்கு தியாக வினோத பெருமாள் என பெயர் வந்தது என்பது பற்றியும், இக்கோயிலின் சிறப்பு பற்றியும் சுவாரஸ்யமான கதையின் மூலம் பார்க்கவிருக்கிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்க்கவும், அதற்கு முன் தமிழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகில் உள்ளது பொன்மார் என்ற கிராமம். இக்கிராமம் ஒரு காலத்தில் தியாக வினோத நல்லூர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கிராமத்தில்தான் சுமார் 800 முதல் 1100 ஆண்டுகள் பழமையான கோயில் ஒன்று உள்ளது. இக்கோயிலுக்கு தியாக வினோத பெருமாள் கோயில் என்று பெயர். இங்கு வீற்றிருக்கும் பெருமாளுக்கும் தியாக வினோத பெருமாள் என பெயர் உள்ளது. தன் பக்தர்களுக்காக தன்னையே தியாகம் செய்பவராக இருப்பதால் இவர் தியாக வினோத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். அப்படி இப்பெருமாள் தன் பக்தருக்காக என்ன செய்தார் என்பதை பற்றி வாங்க பார்க்கலாம். மன்னர் அம்பரீஷர். இவர் ஸ்ரீராமரின் பரம்பரையில் தோன்றியவர். இவர் ஒரு விஷ்ணு பக்தர். இவர் ஒவ்வொரு ஏகாதசி திதி அன்றும் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது வழக்கம். அவ்வாறு ஒரு ஏகாதசி திதியன்று விரதம் இருந்து பெருமாளின் திருநாமத்தை ஜபித்தபடி இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் மன்னர் அம்பரீஷரை பார்க்க வந்திருந்தார். ஆனால் மன்னரோ பெருமாளின் திருநாமத்தை ஜபித்தபடி இருந்ததால் துர்வாச முனிவரை கவனிக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் தன்னை அலட்சியம் செய்ததாக கருதி ஒரு பூதத்தை அம்பரீஷர் மன்னர் மீது ஏவினார். அந்த பூதமும் மன்னரை கொல்ல முயன்றது. உடனே அங்கு மகாவிஷ்ணுவின் சக்கரம் தோன்றி பூதத்தை கொன்றதோடு துர்வாச முனிவரையும் துரத்த ஆரம்பித்தது. இதனால் செய்வதறியாமல் திகைத்த துர்வாச முனிவரும் கடைசியில் மகாவிஷ்ணுவை சரணடைந்தார். பின்பு மகாவிஷ்ணுவுடன் மன்னிப்பும் கேட்டார். அதற்கு விஷ்ணுவோ, நான் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன் என்பதால் மன்னன் அம்பரீசனிடமே சென்று மன்னிப்பு கேள் என கட்டளையிட்டார். அப்படியே முனிவரும் செய்ய துர்வாசரை துன்புறுத்தாமல் விடும்படி சக்கரத்திடம் கேட்டுக்கொண்டார் மன்னர் அம்பரீசர். இதையடுத்து சீறி வந்த பிரயோக சக்கரம் தன் வேகத்தை குறைத்து கொண்டு பெருமாளின் திருக்கரங்களை சென்றடைந்தது. இதனால் துர்வாச முனிவரும் உயிர் தப்பித்தார். இதன் மூலம் அம்பரீசனின் பக்தியையும் ஏகாதசி விரதத்தின் மகிமையையும் போற்றி புகழ்ந்த துர்வாச முனிவர் அம்பரீசனுக்கு பல வரங்களை அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தன் பக்தர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் விதமாகத்தான் பெருமாளின் சக்கரம் பிரயோக நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது இக்கோயிலுக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு ஆகும். மற்ற சிறப்புகள் என்னவென்றால், ஏகாதசி அன்று இப்பெருமாளை தரிசிப்போருக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும், நீண்ட நாள் நோய்கள் விலகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு உண்டாகும் என கூறப்படுகிறது. வாய்ப்பு இருந்தால் மறக்காமல் இக்கோயிலுக்கு சென்று தியாக வினோத பெருமாளை வழிபட்டு பல நன்மைகளை பெற்றிடுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு கோயில் பற்றிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.